இந்தியாவில் நடக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க மாட்டோம் என கெத்து காட்டி வந்த வங்கதேசத்திற்கு அண்டை நாடுகள் எதுவும் ஆதரவு தெரிவிக்காததால் இந்தியாவுடன் பணிந்து வந்துள்ளது வங்கதேசம். பின்னணியில் இருக்கும் காரணம் என்ன பார்க்கலாம். வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டம் வன்முறையாக வெடித்தது மட்டுமின்றி அங்குள்ள இந்து சமூக மக்கள் பலர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்தது. அதே சமயம் அந்நாட்டு தூதரை அழைத்து எச்சரிக்கையும் விடுத்திருந்தது. இதனால் இந்தியா வங்கதேசம் இடையே பதற்றம் அதிகரித்து வருவது மட்டுமின்றி இரு நாட்டுக்குமான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் விளையாட இருந்த வங்கதேச வீரர் முஸ்தபிசுர் ரஹ்மானின் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த வங்கதேச அணி இந்தியாவில் அடுத்த மாதம் நடக்கவுள்ள T20 உலக கோப்பை கிரிக்கெட் தொடரில் விளையாட மாட்டோம் என்றும் தங்கள் போட்டிகளை இலங்கைக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தது. வங்கதேசத்தின் கோரிக்கைக்கு பாகிஸ்தானை தவிர வேறு எந்த நாடும் ஆதரவு தெரிவிக்காததால் வங்கதேசத்தின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. அதே சமயம் T20 கிரிக்கெட் தொடரில் இருந்து வங்கதேச அணி நீக்கப்பட்டு ஸ்காட்லாந்து அணி சேர்க்கப்பட்டது. இதற்கிடையில் ஆசிய துப்பாக்கிச்சூடு போட்டி பிப்ரவரி 2ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் பங்கேற்க துப்பாக்கிச் சுடுதல் குழுவுக்கு வங்கதேசம் அனுமதி அளித்துள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பங்கேற்பதில் வங்கதேசம் முரண்பாடு காட்டியதால் கிரிக்கெட் அணியிலிருந்து நீக்கப்பட்டது. துப்பாக்கிச் சுடுதல் போட்டியிலும் முரண்பாடு காட்டினால் இந்த போட்டியிலும் நீக்கி விடுவார்கள் என்ற அச்சத்தில் பணிந்து வந்ததாக கூறப்படுகிறது. வங்கதேச அணியில் ஒரு பயிற்சியாளர், ஒரு வீரர் மட்டுமே உள்ளார்கள் என்றும் அவர்கள் இருவரும் பாதுகாக்கப்பட்ட உள்ளரங்கில் விளையாடுவதால் எந்த பாதிப்பும் இருக்காது என்பதால் அனுமதி அளித்தோம் என வங்கதேச விளையாட்டுத்துறை அமைச்சகம் விளக்கமளித்திருக்கிறது.